ஸோ கவனிங்க, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா டிரான்சாக்ஷன்ஸ் அனலைசிஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இது சம்மந்தமாக 3 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்போ தான் இது உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் பாருங்கள், ஃபஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ன இருக்குது அப்படின்னாக்கா சோமு கமென்ஸ்டு பிரிண்டிங் பிஸ்னஸ் வித்து கேஷ் 50,000. ஸோ சோமுன்ற என்ன பண்ணியிருக்காருனாக்கா 50,000 முதல் போட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. என்ன பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா பிரிண்டிங் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு அக்கௌண்டண்ட்டோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ சோமுன்றவர் நம்மக்கிட்ட காசு கொடுத்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினச்சிக்கணும். ஓகேவா? ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் 2 அக்கௌண்ட் இருக்கும். சம்டைம்ஸு அதுக்கு மேலேயும் கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த ஈவெண்ட்டை நல்லா கவனிங்க. இந்த ஈவெண்ட்டில் என்ன நடக்குதுன்றதை நல்லா கவனிச்சிங்க. சோமு கமென்ஸ்டு பிரிண்டிங் பிஸ்னஸ்ஸு வித்து கேஷு ₹50,000. இப்போ சோமுன்றவர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லி 50,000 கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதில் இருக்கிற 2 அக்கௌண்ட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று கேஷு, ஓகேங்களா, இன்னொன்று வந்து சோமு கேபிட்டல். ஏன்னா இதுதான் கேபிட்டல். ஏன்னா ஸோ இது வந்து ஒரு பர்சன் தான், பட்டு இதுக்கு பின்னாடி வந்து இவர் எப்படியுமே கேபிட்டலாக இருக்கும். ஏன்னா இவர் தான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு இல்லையா, அதனால் சோமு கேபிட்டல் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கிற 2 அக்கௌண்ட் பாருங்கள் டிரான்சாக்ஷனில், ஒன்று கேஷு, இன்னொன்று சோமு கேபிட்டல். இந்த கேஷுன்றது வந்து ஒரு அசட்டு, சொத்து இல்லையா, அதனால் அது வந்து ரியல் அக்கௌண்ட் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சோமுன்றவர் ஒரு பர்சன், ஸோ அதனால் பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும். நெக்ஸ்ட்டு இதை எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கேஷு கம்ஸ் இன். ஏன்னா பிஸ்னஸ்க்கு கேஷ் உள்ளே வருது, என்ட்ராகுது. பிஸ்னஸில் முதல்ல கேஷு என்ட்ராகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சோம் இஸ் த கிவர். ஸோ சொன்னோம் இல்லையா, சோமுன்ற நமக்கு காசு கொடுக்குறாரு, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லி கேஷை கொடுக்குறாரு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். அந்த ரூல்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா, கோல்டன் ரூலு, நல்லா படிச்சிங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதோட ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா ரியல் அக்கௌண்ட்டில் கம்ஸ் இன் அப்படின்னாக்கா டெபிட் பண்ணணும். ஓகேங்களா? அதே போல் பர்சனல் அக்கௌண்ட்டில் கிவராக இருந்தாக்கா கிரெடிட் பண்ணணும். எப்போயுமே ஃபஸ்ட்டு வந்து டெபிட் தான் எடுத்துக்கணும், செகண்ட் தான் கிரெடிட்டாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி பாருங்கள். கீழே கேஷ் அக்கௌண்ட்டு டெபிட் பண்ணணும், டெபிட் சைடில் 50,000. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டு சோமு கேபிட்டல் அக்கௌண்ட்டு கிரெடிட் சைடில் 50,000. ஸோ இங்கே வந்து டெபிட்டை மட்டும் டிஆர் அப்படின்னு மெஷர் பண்ணுவாங்க, கிரெடிட்டை மெஷர் பண்ண மாட்டாங்க. ஏன்னாக்கா ஒன்று டெபிட்னா இன்னொன்று கிரெடிட்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு மேலே நேரியேஷன் சொல்லுவாங்க, சிறு குறிப்பு. ஸோ இந்த டிரான்சாக்ஷனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் டிரான்சாக்ஷன் பாருங்கள். பாட்டு கூட்ஸ் ஃபார் கேஷு ₹4,000. ஸோ பாட்னாக்கா வாங்கியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கூட்ஸ் ஃபார் கேஷ். அப்போ கூட்ஸுன்றது என்னென்ன அப்படின்னு நல்லா தெரிஞ்சுப்போம். கூட்ஸுன்றது எந்த பொருளை வாங்கி விற்க போகிறோமோ அந்த பொருளுக்கு பேர் கூட்ஸ். சப்போஸ் ஏதாவது பொருளை வாங்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், நம்ம பிஸ்னஸ்க்கு பயன்படுத்த போகிறோம் அப்படின்னாக்கா அது வந்து அசட், சொத்துக்களாக போகணும். இது வந்து வாங்கி விற்க போகிற பொருளை கூட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு வகையில் அசட் தான், பட்டு இது வந்து என்ன பொருள் வரும். எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி இருக்குது வச்சுக்கிங்க, கம்ப்யூட்டர் சேல் பண்ணுற ட்ரேடிங் செக்டார் இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. அவங்க வந்து கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அது கூட்ஸு. ஓகேங்களா? அதுவே வந்து ஒரு சொந்த யூஸ்க்காக ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறாங்க அப்படின்னாக்கா அது கம்ப்யூட்டர் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ கூட்ஸ் என்ன பண்ணுறா காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன 2 அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூஸ்வலாக தெரிஞ்சதுதான் கேஷ் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதுக்கு பேர் பர்ச்சேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏதாவது பொருளை நம்ம விற்கிறதுக்காக வாங்கியிருக்கோம் அப்படின்னாக்கா அதுக்கு பேர் பர்ச்சேஸ். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு. பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்றது நாமினலில் வரும், கோல்டன் ரூல் பிரகாரம் நாமினலில் வரும். அதே போல் நெக்ஸ்ட் இருக்குது
கேஷு ரியல் அக்கௌண்ட்டில் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதோட எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ இதில் பர்ச்சேஸ்ன்றது எக்ஸ்பென்சஸ். ஏன்னா நம்ம வந்து பொருளை வாங்கியிருக்கோம் இல்லையா, அது நமக்கு ஒரு செலவு. ஓகேங்களா. அதே போல் கேஷ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கோஸ் அவுட்டு, வெளியே போயிடுச்சு. அதான் நம்ம கேஷை கொடுத்துட்டு பொருளை வாங்கியிருக்கோம். ஓகேங்களா. அப்போ கேஷ் என்ன இருக்குது, வெளியே போயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸாக இருந்தால் டெபிட் பண்ணணும். நாமினல் அக்கௌண்ட் பிரகாரம் எக்ஸ்பென்சஸாக இருந்தால் டெபிட் பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கோஸ் அவுட் அப்படின்னாக்கா, சரிங்க, கேஷ் கோஸ் அவுட்னா ரியல் அக்கௌண்ட் பிரகாரம் கிரெடிட் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ இதுக்கு நல்ல ஜேர்னல் பாருங்கள். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு டெபிட்டு 4000 டு கேஷ் அக்கௌண்ட்டு கிரெடிட்டு 4000. இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் ராகுல் ஃபார் ₹10,000 ஆன் கிரெடிட். ஸோ இதுவும் வந்து போன டிரான்சாக்ஷன் மாதிரியே பர்ச்சேஸ் தான். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி பார்த்தது வந்து கேஷ் பர்ச்சேஸ் சொல்லுவாங்க. ஏன்னா கேஷ் கொடுத்து பொருளை வாங்கணும். இந்த முறை நம்ம கூட்ஸ் எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடனாக வாங்கியிருக்கோம். ஓகேங்களா. ராகுல்ன்றது வந்து காசு பே பண்ணல, பே வந்து ஃப்யூச்சரில் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கடனாக வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா பர்ச்சேஸ் இருக்குது, இன்னொன்று ராகுல். ஸோ பர்ச்சேஸ் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது வந்து நாமினல் பிரகாரம் ஒரு எக்ஸ்பென்சஸ், இதை டெபிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ராகுல்ன்றது பர்சன். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம கூட்ஸை கொடுத்துருக்காரு, கிவர். இப்போ இஸ் எ கிவர். ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கான அனாலிசிஸ் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஜேர்னல் பாருங்கள். ஸோ இதில் இன்வால்வான அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு, நெக்ஸ்ட்டு ராகுல் அக்கௌண்ட்டு. இல்லை பர்ச்சேஸ் வந்து நாமினலில் இது ஒரு எக்ஸ்பென்சஸ்ஸு. ஸோ அதனால் டெபிட் பண்ணுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ராகுல் வந்து பர்சன். ஸோ கூட்ஸ் அவர் நமக்கு கிவ் பண்ணார். ராகுல் இஸ் ஏ கிவர். ஸோ அதனால் அவரை கிரெடிட் பண்ணுறோம். ஸோ இதுக்கான ஜேர்னல் பாருங்கள். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட்டு, ராகுல் அக்கௌண்ட்டு கிரெடிட்டு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு கேஷ் பே டு ராகுல். ஸோ ராகுல்கிட்டேருந்து நம்ம கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கான கேஷை பே பண்ணுறாங்க. இதில் இருக்க 2 அக்கௌண்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒன்று கேஷு, இன்னொன்று ராகுல். ஓகேங்களா. ஸோ கேஷ் வந்து ரியலு, ராகுல் வந்து பர்சன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ராகுல் எடுத்துங்க. ஸோ ராகுல் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டு, இஸ் எ ரிசீவர். ஸோ புரியுதுங்களா. என்ன பண்ணுறோம்னா, கேஷை நம்ம ராகுலுக்கு தரோம், ராகுல் வந்து கேஷை ரிசீவ் பண்ணுறாரு, கேஷு கோஸ் அவுட்டு, பிஸ்னஸை விட்டு வெளியே போகுது. ஏன்னா நம்ம கேஷை பே பண்ணுறதுனால நம்ம விட்டு கேஷ் வெளியே போகுது. ஓகேங்களா. அதே போல் ராகுல் கேஷை நம்மகிட்டேருந்து வாங்குறாரு. ஸோ இஸ் எ ரிசீவர். ஓகேங்களா. இப்போ ரிசீவரை டெபிட் பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கேஷு ரியல் அக்கௌண்ட்டு கோஸ் அவுட்டு. ஸோ அதனால் கிரெடிட் பண்ணுறோம். இதுக்கான ஜேர்னல் பாருங்கள். ராகுல் அக்கௌண்ட்டு டெபிட்டு 4000. நெக்ஸ்ட்டு டு கேஷ் அக்கௌண்ட்டு கிரெடிட்டு 4000. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஜேர்னல் பாருங்கள். சரி, நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பாருங்கள். வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ். அதாவது சொந்த பயன்பாட்டுக்காக கேஷை எடுத்திருக்காங்க. ஸோ சொந்த பயன்பாட்டுக்காக கேஷ் எடுக்கிறது ஒரே ஒரு ஆள் தான், அவர் வந்து ஓனர். ஸோ கேபிட்டல் மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ வேறு யாரும் எடுக்க முடியாது. அப்போ ஓனர் வந்து கேஷ் எடுத்துகிட்டு போயிருக்கார். ஓகேங்களா. அவரோட சொந்த யூஸ்க்காக. ஸோ இதில் இருக்க 2 அக்கௌண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ட்ராயிங் சொல்லுவாங்க. ஸோ ட்ராயிங்கிறது வந்து அது எதுலேயுமே வராது. ஓகே சார். ட்ராயிங் வந்து பர்சனல் வரும். ஓகே. ஸோ ட்ராயிங் வந்து ஏன்னா கேபிட்டலில் தான் குறிக்கும். ஓகேங்களா. இன்னொன்று வந்து கேஷ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அது ரியல் அக்கௌண்ட். அப்போ ஓனர்கிட்ட நம்ம கேஷ் தரோம், ஓனர் வாங்கிட்டு போகிறாரு, இஸ் எ ரிசீவர். அதே போல் கேஷ் பார்த்திங்க அப்படின்னாக்கா கோஸ் அவுட், பிஸ்னஸை விட்டு வெளியே போகுது, அதனால் அதை கிரெடிட் பண்ணணும். ஓகேங்களா. சரிங்க வாங்க. இப்போ இன்வால்மெண்ட்ஸ் பாருங்கள் அக்கௌண்ட்ஸு. ஃபஸ்ட்டு ஒன்று ட்ராயிங். ஓகேங்களா. இன்னொன்று கேஷு. ஸோ ட்ராயிங் வந்து இதில் பர்சனல் அக்கௌண்ட்டு. ஸோ ஓனர் வந்து அதை ரிசீவர். ஓகேங்களா. கேபிட்டல் வந்து ரிசீவர்.
ஸோ இது ஆக்சுவலாக கேபிட்டல்ன்றது தான் வந்து ட்ராயிங்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்கனாக்கா கேபிட்டல் தராமல் ஏன் ட்ராயிங் கொடுத்துருக்காங்கனாக்கா இது தனியாக மெயின்டைன் பண்ணணுன்றதாக வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஓனர் வந்து காசு எவ்வளோ எடுக்கிறாருன்றதை தெரிஞ்சுக்கணுன்றதாக ட்ராயிங் அக்கௌண்ட் அப்படி சொல்லிட்டு இதை தனியாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ ரிசீவர்ன்றதை பர்சனல் அக்கௌண்ட் போக வரும், அதை டெபிட் பண்ணுறோம். கேஷ் அக்கௌண்ட்டு ரியல் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ ரியல் அக்கௌண்ட் போக பார்த்திங்கனாக்கா இது கோஸ் அவுட்டு. ஸோ அதனால் இதை கிரெடிட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ சேனல் பாருங்கள், ட்ராயிங் அக்கௌண்ட்டு டெபிட்டு, கேஷ் அக்கௌண்ட்டு கிரெடிட்டு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க். ஓகேங்களா. ஸோ கேஷ் என்ன பண்ணுறாங்க, பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அப்போ இதில் இருக்க 2 அக்கௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று கேஷு, இன்னொன்று பேங்க்கு. ஓகேங்களா. சில கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட்டு, பேங்க்ன்றது பர்சனல் அக்கௌண்ட். இது வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சன் சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், பேங்க் ஒரு பர்சன் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இது லீகலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பர்சன் தான். ஓகேங்களா. ஸோ சட்டப்படி பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு பர்சனாக எடுத்துக்கணும். ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா கேஷ் வந்து வெளியே போகுது, கோஸ் அவுட்டு. பேங்க் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க, அதாவது கேஷ் எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்கில் கொடுக்குறோம், பேங்க் வாங்குறாங்க, ஸோ ரிசீவ் பண்ணுறாரு. ஸோ கேஷு வெளியே போகுது. ஓகேங்களா. ஸோ பாருங்கள், இன்வால்மெண்ட்ஸை பேங்க் அக்கௌண்ட்டு, கேஷ் அக்கௌண்ட்டு. ஓகேங்களா. இல்லை பேங்க்ன்றது பர்சனல் அக்கௌண்ட்டு. ஸோ ரிசீவர், கேஷை ரிசீவ் பண்ணுறதுனால ரிசீவர், ஸோ அதனால் டெபிட் பண்ணுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், கேஷ் அக்கௌண்ட்டு. ஸோ ரியல் அக்கௌண்ட்டு கோஸ் அவுட்டு, கிரெடிட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ ஜெனரல் பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் டெபிட்டு 5000, டு கேஷ் அக்கௌண்ட்டு கிரெடிட்டு 5000. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், பெய்டு சேல்ரி பை செக்கு. ஓகேங்களா. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சேல்ரி பே பண்ணியிருக்கோம், எப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்காக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இருக்க 2 அக்கௌண்ட் என்ன அப்படின்னா, ஒன்று சேல்ரி. ஓகேங்களா. இன்னொன்று வந்து பேங்க்கு. செக்கோ இல்லை என்இஎஃப்டி இல்லை நெட் பேங்கிங் இல்லை பேங்க் மூலயமா பே பண்ணுறோம் அப்படின்னாக்கா பேங்க் தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ இருக்க 2 இன்வால்மெண்ட்ஸ் பாருங்கள், ஒன்று சேல்ரி, இன்னொன்று பேங்க்கு. ஸோ சேலரின்றது வந்து நாமினல் அக்கௌண்ட் பிரகாரம். ஓகேங்களா. நாமினலில் வரும். இது வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ். ஆல்ரெடி பர்ச்சேஸ் பார்த்தீங்களா, அதே மாதிரி இது ஒரு எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ நாமினல் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பென்சஸை டெபிட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட்டு பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும். இது வந்து கிவர். ஸோ என்னன்னாக்கா நம்ம சேலரியை செக்கப் கொடுக்கணும், அதுக்கான பேமெண்ட் யார் பண்ண போகிறோம்னா பேங்க்கு தான் பே பண்ண போகிறாங்க. ஸோ கிவர் அவங்க தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் கிவர். ஓகேங்களா. ஸோ கிவர்னாக்கா பர்சனல் அக்கௌண்ட் பிரகாரம் கிரெடிட் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ இதுக்கான ஜேர்னல் பாருங்கள், சேல்ரி அக்கௌண்ட்டு டெபிட்டு, பேங்க் அக்கௌண்ட்டு கிரெடிட்டு. ஆக்சுவலி ஒரு எக்ஸ்பென்சஸ் ஜேர்னல்னு சொல்லுவாங்க, ஆனால் செலவு பண்ணதுக்கான ஜேர்னல். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், sold goods to Magesh on credit rupees 90,000. Sorry, 9,000. ஸோ இதில் 2 அக்கௌண்ட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று மகேஷ், உங்களால் தெரியும், இது பர்சன். ஓகேங்களா. இன்னொன்று பேர் சேல்ஸ். இந்த சோல்டுன்றதுடைய ப்ரெசன்ட் டென்ஸ் என்னென்னா சேல்ஸு. ஸோ சேல்ஸுன்றது என்ன பார்த்தீங்கன்னா நாமினல் பிரகாரம் ஒரு இன்கம். ஸோ கோல்டனில் நாமினல் அக்கௌண்ட்டில் இன்கம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இன்கமில் சேல்ஸும் ஒன்று. ஸோ அப்போ என்ன பண்ணோன்னாக்கா, இட்ஸ் ஓகே, இதில் பின்வால் அக்கௌண்ட் என்னன்றதை பார்க்கலாம். ஒன்று மகேஷ், இன்னொன்று சேல்ஸ். ஓகேங்களா. ஸோ மகேஷ் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, கடனுக்கு தான் அவருக்கு பொருளை கொடுத்துருக்கோம், ஏன்னா கிரெடிட்டுக்கு சேல் பண்ணியிருக்கோம். இப்போ கடனுக்கு பொருளை கொடுத்துருக்கோம். இப்போ அவர் என்ன பண்ணுறோன்னா வாங்கிட்டு போகிறாரு, நம்மக்கிட்ட வாங்கிட்டு போகிறாரு. அப்போ ரிசீவர். ஓகேங்களா. ஸோ இப்போ பர்சனல் அக்கௌண்ட் பிரகாரம் ரிசீவர்னாக்கா டெபிட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சேல்ஸு. சேல்ஸ் வந்து நாமினல் அக்கௌண்ட். ஸோ நாமினல் அக்கௌண்ட் பிரகாரம் அது இன்கம் இல்லைனா ரெவென்யூ. ஓகேங்களா.
ஸோ அப்போ ரெவென்யூவாக இருந்தாக்கா அதை கிரெடிட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அப்போ இதுக்கான ஜேர்னல் பாருங்கள். மகேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும், சேல்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். குட்ஸ் சோல்டு டு மகேந்திரன் ஃபார் கேஷு ₹5,000. ஸோ மகேந்திரன்றக்கிட்ட நம்ம பொருளை விற்றுருக்கோம். எப்படி விற்றுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கேஷுக்கு விற்றுருக்கோம். ஓகேங்களா. போன டிரான்சாக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா கிரெடிட், அதாவது கடனுக்கு சேல் பண்ணோம். இந்த வாட்டி கேஷுக்கு சேல் பண்ணியிருக்கோம். அப்போ இதில் இருக்க 2 அக்கௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சேல்ஸு, இன்னொன்று கேஷு. ஓகேங்களா. இப்போ இதில் இருக்க 2 இன்வால்மெண்ட் அக்கௌண்ட் பாருங்கள். கேஷ் ஒன்று, இன்னொன்று சேல்ஸு. ஸோ கேஷ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ இது ரியல் அக்கௌண்ட்டு. ஸோ கம்ஸின், அதாவது சேல் பண்ணியிருக்கோம், பொருளை கொடுத்துட்டு கேஷை வாங்கியிருக்கோம். ஓகேங்களா. அப்போ கேஷ் என்ன ஆகுது, உள்ளே வருது. ஓகேங்களா. ஸோ இப்போ ரியல் அக்கௌண்ட் பிரகாரம் கம்ஸின் அப்படின்னாக்கா டெபிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சேல்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, நாமினல் அக்கௌண்ட் பிரகாரம் அது ரெவென்யூ இல்லைனா இன்கம். ஸோ இப்போ இன்கமாகவும் ரெவென்யூவாக இருந்தாக்கா கிரெடிட் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ இதுக்கான ஜேர்னல் பாருங்கள். கேஷ் அக்கௌண்ட்டு டெபிட் 5,000 டெபிட்டுக்கு நேராக, அதே போல் டு சேல்ஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட்டு 5,000 கிரெடிட்டுக்கு நேராக. ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் ஒன் பாருங்கள். பாரோடு லோன் ஃப்ரம் பேங்க்கு, அதாவது பேங்க்லேருந்து லோன் வாங்கியிருக்கோம் ₹10,000. சிலருக்கு 2 அக்கௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று கேஷு, இன்னொன்று பேங்க் லோன் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து பேங்க்கு தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இப்போ பேங்க் அக்கௌண்ட் தான் இன்வால்வ் ஆகிருக்கணும்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் வரும். ஏன் பேங்க் லோன் அக்கௌண்ட் எடுத்துருக்கோம் அப்படின்னு. பேங்க்கில் நமக்கு ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் இருக்குது. நம்மளுடைய டெபாசிட்ஸை வந்து எடுக்கும்போது பேங்க் அக்கௌண்ட்டை பர்சனாக யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம டெபாசிட் கிடையாது, நம்ம லோன் வாங்கியிருக்கோம். ஸோ பேங்க் லோனையும் ஒரு பர்சனாக பார்க்கணும். பேங்க் லோன்றது ஒரு பர்சனாக எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ரெஃபரன்சேட்டிவ் பர்சன் சொல்லுவாங்க. அதாவது பர்சன் கிடையாது, நம்ம என்ன பண்ணணும், பர்சனாக அஷ்யூம் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேங்களா. ஸோ அப்போ இருக்க 2 அக்கௌண்ட் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, கேஷில் பேங்க் தான் நமக்கு கேஷ் தராங்க. ஸோ பேங்க் ஓகே. இதில் இருக்க 2 அக்கௌண்ட் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று பேங்க்கு, இன்னொன்று பேங்க் லோன் அக்கௌண்ட். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் ஒன்று இதில் இன்வால்மெண்ட்ஸ் பாருங்கள். ஒன்று பேங்க் அக்கௌண்ட்டு, இன்னொன்று பேங்க் லோன் அக்கௌண்ட். ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே வந்து பர்சனல் தான். ஸோ பேங்க் வந்து ரிசீவர். ஸோ இது ஏன் ரிசீவ் இல்லை கவனிங்க. ஆக்சுவலாக பேங்க் லோன் வாங்குறதுல 2 விஷயம் இருக்குது. ஒன்று கேஷை நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறது. ஓகேங்களா. பேங்க்லேருந்து கேஷை ரிசீவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா இங்கே கேஷ் அக்கௌண்ட் வந்திருக்கும். ஸோ இது வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட்டை சேங்ஷன் நம்ம அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி பட்சத்தில் பேங்க் அக்கௌண்ட்டை தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா. இப்போ பேங்க் கொடுத்த லோனை வந்து பேங்க்கை ரிசீவ் பண்ணுறாங்க, நம்மளோட அக்கௌண்ட்டில் போகுதுன்னு அர்த்தம். அதாவது அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. லோனை நம்ம வாங்கின லோனை அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பேங்க் வந்து நம்மளுக்கான லோனை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ரிசீவர் அவங்கள டெபிட் பண்ணுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பேங்க் லோன் அக்கௌண்ட்டும் பர்சனல் அக்கௌண்ட் தான். இஸ் எ கிவர். பேங்க் லோன்றது நமக்கு கொடுத்துருக்காங்க, எதனா கேஷை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ கிவரை கிரெடிட் பண்ணுறோம். ஸோ ஜேர்னல் பாருங்கள். பேங்க் அக்கௌண்ட்டு டெபிட்டு, டெபிட் நேராக 10,000. பேங்க் லோன் அக்கௌண்ட்டு கிரெடிட்டு 10,000 கிரெடிட் நேராக. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். ரிசீவ்டு கமிஷன் ஆஃப் ₹5,000 பை கேஷ். ஸோ என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, கமிஷன் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா கேஷாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இதில் இருக்க 2 அக்கௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கேஷ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் ரிசீவ்டு அக்கௌண்ட் சொல்லுவாங்க. அது பேர் கமிஷன் ரிசீவ்டு அக்கௌண்ட். ஸோ இன்வால்மெண்ட் பாருங்கள். கேஷ் அக்கௌண்ட்டு, கமிஷன். ஆக்சுவலாக இது வந்து கமிஷன் கொடுத்துருக்காங்க, அப்படி தரக்கூடாது. ஏன்னா கமிஷன் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து நம்ம வாங்குறது இருக்குது, இன்னொன்று நம்ம கொடுக்குறது இருக்குது. ஸோ அதை எடுத்து டிஃப்ரெண்ட் பண்ணணுன்றதுக்காக நம்ம வாங்குற கமிஷன் இருந்தாக்கா கமிஷன் சொல்லுவாங்க, நம்ம ரிசீவ் பண்ணுறதா இருந்தால் கமிஷன் ரிசீவ்டு அக்கௌண்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள்.
கேஷ் அக்கௌண்ட்டு ரியல் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், கமிஷன் வாங்குறதால நம்ம கேஷ் என்ன ஆகுது, உள்ளே வருது. ஓகேங்களா, கமிஷன் வாங்கியிருக்கோம், கேஷு உள்ளே வந்திருக்கு. ஸோ அதனால் டெபிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கமிஷன் ரிசீவ்டு அக்கௌண்ட்டு. இது வந்து நாமினல் பிரகாரம் ஒரு இன்கம் ரெவென்யூ சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஆக்சுவலாக இங்கே வந்து மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க, சொல்லக்கூடாது. ஓகேங்களா, சில வந்து இன்கம் இல்லைனா ரெசிப்ட்ஸ்னு. ஓகேங்களா, இப்படி பார்த்தாலும் ஒன்று தான். ஓகேங்களா, ஸோ நாமினல் பிரகாரம் ஒரு இன்கம்மாக இருந்தாக்கா ரெவென்யூவாக இருந்தாக்கா அதை க்ரெடிட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இது ஜெனரல் பாருங்கள். கேஷ் அக்கௌண்ட்டு டெபிட்டு 5000. அதே போல் கமிஷன் ரிசீவ்டு அக்கௌண்ட். ஸோ இங்கே யூஸ் பண்ணிக்க பாருங்கள், கமிஷன் ரிசீவ்டு அக்கௌண்ட்டு கிரெடிட்டு 5000. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பெய்டு ₹4,800 இன் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப் 5000 டியூ டு த கிரெடிட்டார் கீர்த்தனா. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கீர்த்தனான்றவங்களுக்கு 5000 பே பண்ணணும். ஆனால் 4800 பே பண்ணி அவங்களோட ஃபுல் செட்டில்மெண்ட்டே முடிச்சிட்டாங்கன்றாங்க. அப்போ பேலன்ஸ் இருக்க 200 பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நமக்கு கமிஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கவுண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அது பேர் டிஸ்கவுண்ட் சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ என்னன்றதை இப்போ பார்ப்போம். ஸோ ஒன்று கீர்த்தனா அக்கௌண்ட்டு. ஸோ கீர்த்தனா அக்கௌண்ட்டு பர்சனல் அக்கௌண்ட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, கீர்த்தனாவுக்கு கேஷை பே பண்ணுறோம். ஓகேங்களா, அப்போ அவங்க கேஷ் என்ன பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ ரிசீவர். ஸோ அதனால் கீர்த்தனா அக்கௌண்ட்டு டெபிட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கேஷ் அக்கௌண்ட்டு. கேஷ் அக்கௌண்ட் வந்து ரியல் அக்கௌண்ட்டு. ஸோ கோஸ் அவுட். கேஷ் நம்ம என்ன பண்ணுறோம்னா பே பண்ணுறோம். அப்போ கேஷ் நம்மளை விட்டு வெளியே போகுது. ஓகேங்களா, ஸோ அதனால் அப்போ அதை க்ரெடிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இருக்குது டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட். ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்ன்றது நம்ம வாங்கியிருக்கணும். ஓகேங்களா, ஸோ நாமினல் அக்கௌண்ட் பிரகாரம் இது ஒரு இன்கம். ஸோ கெயினு. ஸோ நம்ம நாமினல் அக்கௌண்ட் பார்த்துருப்போம் இல்லையா. இன்கம்ஸ் அண்டு கெயின்ஸை க்ரெடிட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இது ஜெனரல் பாருங்கள். இப்போ கீர்த்தனா அக்கௌண்ட்டு டெபிட்டு 5000 டு கேஷ் அக்கௌண்ட்டு க்ரெடிட்டு 4800. ஸோ டிஸ்கவுண்ட் வாங்கியிருக்கோம் இல்லையா, ரிசீவ் பண்ணோம் இல்லையா 200. ஸோ அதாவது டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட்டு 200. ஓகேங்களா, ஸோ புக்கில் சரியாக தெரியல இது. ஸோ இது வந்து 200. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். Dinesh a customer is declared insolvent and 40 paise in a rupees received from the estate for is due ₹10,000. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, கவனியம், தினேஷ்ன்ற ஒரு கஸ்டமராக இருந்திருக்கார் நம்மக்கிட்ட. ஸோ நமக்கு 10,000 பே பண்ண வேண்டி இருந்திருக்கு. ஆனால் அவர் என்ன ஆகிட்டார்னா இன்சால்வெண்ட் ஆகிட்டார். அவரோட பிஸ்னஸே என்ன பண்ணிட்டார், க்ளோஸ் பண்ணிட்டார். ஓகேங்களா, இப்போ அவர் வந்து நம்ம கடைசியாக பார்த்திங்கனாக்கா 40 பைசே பே பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு ரூபாய்க்கு ஒரு பீஸுக்கு 40 பைசே, அதாவது 40% மட்டும் பே பண்ணிட்டார். அப்போ 4000 மட்டும் என்ன பண்ணியிருக்காரு, பே பண்ணிட்டார். ஓகேங்களா, ஸோ அப்போ இருக்க அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ்மெண்ட்ஸ் பார்த்திங்கனாக்கா இதுலேயும் 3 அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட்டு. ஸோ கேஷ் அக்கௌண்ட்டு ரியல் அக்கௌண்ட்டு. ஸோ அதாவது தினேஷ் என்றவர் நமக்கு கேஷ் கொடுக்குறாரு. ஓகேங்களா, நம்ம தினேஷ்கிட்ட இருந்து கேஷ் வாங்குகிறோம். கேஷு அப்போ உள்ளே வருது, அதனால் கம்ஸ் இன்னு. ஸோ அதை டெபிட் பண்ணுறோம். சார் இன்னொன்று வந்து சரி இன்னொன்று பேருக்கு பேட் டெப்ஸ் சொல்லுவாங்க. அதாவது கொடுத்த கடன் வந்து திரும்பி வசூலாகலை அப்படின்னாக்கா அதுக்கு பேர் என்ன வந்து பேட் டெப்ஸ் சொல்லுவாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பேங்க்லாம் நிறைய பேட் டெப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. அதாவது கொடுத்த கடனை வந்து திருப்பி வாங்க முடியல, அவங்க ஏதாவது திருப்பி தராமல் விட்டுட்டாங்க அப்படின்னாக்கா அதுக்கு பேர் பேட் டெப்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து நாமினல் பிரகாரம் ஒரு லாஸ். ஸோ நாமினல் அக்கௌண்ட் நம்ம பார்த்துருப்போம். எக்ஸ்பென்சஸ் அண்டு லாஸஸ் டெபிட்னு படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா. ஸோ கோல்டன் ரூல் பிரகாரம் நாமினல் அக்கௌண்ட் கோல்டன் ரூலில் நாமினலில் லாஸாக இருந்தாக்கா டெபிட் பண்ணணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு தினேஷ் அக்கௌண்ட் இருக்குது.
ஸோ தினேஷ்ன்ற பர்சன் ஒரு நம்ம கேஷை கொடுக்குறாரு ஓகேங்களா. ஸோ அப்போ கிவர், இப்போ அவர் என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். ஸோ ஜேர்னல் பாருங்கள், கேஷ் அக்கௌண்ட்டு டெபிட்டு 4000. நெக்ஸ்ட்டு பேட் டெப்ஸு, ஸோ அவரால் தர முடியாமல் போன அமௌண்ட்டு 6000. ஸோ இது லாஸு, ஸோ அதனால் டெபிட் பண்ணுறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டு தினேஷ் அக்கௌண்ட்டு ₹10,000. ஸோ இதோட ஒரு செட்டில்மெண்ட் ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஜேர்னல்ஸ் பார்க்கலாம். இப்போ பார்த்தது ஜேர்னல் அனாலிசிஸு. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்து அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா.